வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பின் பெர்கேசோ லிண்டோங் டோப்ளோம் பஜாம் திட்டத்திற்கான பங்களிப்பு தொடர்ந்து கட்டாயமானது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு அமைச்சரவை எடுத்த முடிவை தொடர்ந்து உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் இனி கட்டாயமல்ல என்றும் அவர்கள் விருப்பத்தின் பேரில் பங்களிப்பு செய்யலாம் என்றும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றத்தின் மூலம் உள்ளூர் தொழிலாளர்கள் தங்கள் தேவை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த திட்டத்தில் சேருவதை தீர்மானிக்கலாம். இதற்கான செயல்பாட்டு முறைகள் மற்றும் பதிவு செய்யும் நடைமுறைகள் குறித்த கூடுதல் விவரங்களை பெர்கேசோ விரைவில் அறிவிக்கும் என்றும் அவர் கூறினார். அதேவேளையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இத்திட்டம் தொடர்ந்து கட்டாயமானது என்றும் தற்போதுள்ள சட்ட விதிகளின்படி இது அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். வேலை நேரத்திற்கு பிறகு மற்றும் பணியிடத்திற்கு வெளியே ஏற்படும் விபத்துகளில் இருந்து தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் இந்த திட்டம் ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு முயற்சியாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இத்திட்டத்தின் தாக்கம், செயல்திறன் மற்றும் நீண்டகால நிதி நிலைத்தன்மை குறித்து இந்த ஆண்டின் இறுதிக்குள் மனிதவள அமைச்சு மறு ஆய்வு செய்யும் என்றும் தேவைப்பட்டால் 1969 ஆண்டின் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் சட்டம் 4 திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்றும் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.